தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையா ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை. ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் லாபத்தில் இருக்கார். அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, என்கிட்ட காசே இல்லை, நீங்கள் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலேயே காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்பயாவது முன்னாடி நாம் தவறு செஞ்சுருப்போம், அதால் 10 ரூபா கடன் இருந்திருக்கோம், அந்த நெருக்கடிகள் தான் இருக்குமே தவிர, இப்போ நாம் வரவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நம்ம குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு நாம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு சராசரியான பலன்கள் அப்படிங்கிறதோடு இருக்கும். குரு பார்வை ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால திருமண கனவுகளுக்கு முயற்சி செய்யலாம். ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜோசியரை, ஒரு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று தட்டிக்கிட்டு போயிடுது, இந்த வேலை இப்படியே போயிடுமா என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். இத்தனை காலகட்டமாக பார்த்திங்கன்னா எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்க்க போனேன், எத்தனையோ மாப்பிள்ளை வந்தான், பச்சி சுச்சி செஞ்சு போட்டு காப்பி கொடுத்தேன், ஒன்றும் செட் ஆகலை. பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் ஒத்து வரல, ஜாதகமும் ஒத்து பேச்சுவார்த்தையில் நடத்தினா ஏதோ ஒரு குளறுபடியில் கல்யாணங்கிறது பேச்சோடையே போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது எல்லாம் இப்போ சரியாயிடும். இந்த ஆவணி மாதத்தில் வரன் பார்க்க தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல வரன் அமையும். வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல குடும்பத்தோட நல்ல குணநலன்களோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. அப்படிங்கிறதால திருமண முயற்சிகள் அப்படிங்கிறத செய்யலாம். சனி சூரியன் பார்வை இது ரொம்ப முக்கியமாக இந்த மாதத்தில் நாம் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சிம்மராசியில் சூரியன் ஆட்சி, கும்பராசியில் சனி ஆட்சி, ஆனால் வக்கரம். இப்போ இவர் அவரை பார்க்குறாரு, அவர் இவரை பார்க்குறாரு. யார்? சனி மகன், சூரியன் அப்பா, சூரிய புத்திரன் தான் சனி. இந்த அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. சிம்மத்தில் இருக்கிற சூரியனை கும்பத்தில் இருக்க சனி பார்க்குறார், மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இந்த பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறதால கொஞ்சம் நமக்கு வீடு விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்போம், திடீர்னு காலி பண்ண சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் வேறு ஏதாவது வீடு பார்த்தா 7000 8000 சொல்லுவான். இது என்னடா இது புது செலவாக போச்சு, நல்லா தான் இருந்துச்சு வீடு, திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு வேறு வீடு பார்க்க போனால் அவன் 1 லட்சம் அட்வான்ஸு, 7 8000 வாடகைம்பான். இது நமக்கு தேவையில்லாத ஒரு வெட்டி செலவு அப்படிங்கிறத கொடுக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் மாற்றம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றமாக இருக்குமா அப்படின்னா இருக்காது, பெரிய பாதிப்பு வராது. இப்போ 5 கிலோமீட்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க, காலையில் 9 மணிக்கு கிளம்பி ஆஃபீஸுக்கு போனால் போதும். இப்போ 40 கிலோமீட்டரில் போட்டுருவாங்க. 7:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பையன் மாட்டிக்கிட்டு இன்னொரு கையில் சோத்தை தூக்கிட்டு லொங்குன்னு ஓடணும். அதுமாதிரி ராத்திரி வீட்டுக்கு சேர 8 மணி ஆகிப்போம், வந்தால் செத்த, படுத்தா தேவலாங்கிற மாதிரி தான் இருக்கும். புள்ளியாளோட கூட நேரம் செலவு பண்ணுறதுக்கு
தோதா இருக்காது, உடல் ஒத்துழைக்காது. இந்த மாதிரி எங்கேயாவது தொலைதூரத்தில் தூக்கி போட்டு மாற்றி விடுவாங்க. ஆனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் இந்த மாற்றமே உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். சில பேருக்கு உத்தியோகத்தை விட்டு வேறு அலுவலகத்துக்கு மாறலாமா அப்படிங்கிற மாதிரி மன சஞ்சலம் அப்படிங்கிறது இருக்கும். ஆஃபீஸில் அந்தளவுக்கு டார்ச்சல். நம்ம நேர்மையாக இருப்போம், நல்லா உழைப்போம், ஓபி அடிக்கிறவனா பார்த்து நல்ல சம்பளம் கொடுப்பானுங்க, அவனுங்களை பாராட்டி பேசுவானுங்க. நம்ம மேலதிகாரியை பார்த்து நமக்கே எனக்கு ஒரு மாதிரி நக்கலாக இருக்கும். ஆனால் பாவி ஒன்றை போய் போட்டு வச்சுருக்காங்களே, ஒன்றுமே தெரியாதவனை தூக்கி தலையில் வச்சுட்டாரியே, நான் இம்மா பாடுபடுறேனே, நான்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உத்தியோகம். இதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி வேறு வேலைக்கு போகலாமா, அந்த வேலையை விட்டுலாமான்னு சிந்திக்க தொடங்குவீங்க. அது வேண்டாம். மாற்றங்கிறது தானாக வரணும். இன்னொரு நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்கள் போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா அந்த மாற்றம் நிலைச்சிருக்கும். நீங்கள் தேடி போகிற மாற்றம் அப்படிங்கிறது நிலைச்சி இருக்காது. அப்படிங்கிறதால மாற்றத்தை நீங்களாக தேடாதீங்க, வந்தால் ஏற்றுங்க, நல்லது. அதோட ஆவணி 10 கன்னிராசிக்கு சுக்கிரன் போய் நீசமடைகிறார். உங்களோட ராசிக்கே வரார். யார் அவர்? 2க்கும் 9க்கும் அதிபதி. அவர் நீசமடைகிறாருங்கிறது நல்லதில்லை. ஏன்னா தன பாக்கியாதிபதி அவர். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே கைமுருகலாக இருக்கும். ஆனால் போடா, சம்பளம் வாங்கினது மட்டும்தான் தெரிஞ்சுது, எங்கே போச்சுன்னே தெரியல. 30 நாள் இன்னும் எப்படா ஓட்டுறது, சம்பளம் வாங்கி 2 நாள் தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஓடும். அதே நேரத்தில் கொஞ்சம் நண்பர்கள் வகையில் 10 ரூபா கடன் வாங்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட வாங்கி திங்கன்னா 10 பேர் இருப்பாங்களே ஒழிய நம்ம கேட்டோம்னா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான். இதுமாரி பெற்றோர் வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனை லேசாக தலை தூக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி நீசமில். அப்பா அம்மா அவங்கள சண்டை வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி இந்த காலகட்டத்தில் போய் அப்பாட்ட சொத்து கேட்குறது, சுகம் கேட்குறது, 10 ரூபா உதவி கேட்குறது அதெல்லாம் வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களை பெரிய அளவில் பகிச்சிக்க வேண்டாம். எதை கத்திட்டு போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போங்க. கூட வேலை செய்கிறவங்க ஒரு வேலைகளே செஞ்சு கொடு அப்படின்னா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு எரிஞ்சு விழுவாமல், சரிப்பா இல்லைப்பா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, கோச்சிக்காதீங்க சார் நான் செஞ்சு தரேன், அப்புறம் அப்படியே கலட்டி விட்டுட்டு போயிடணும். எதிர்த்து பேசக்கூடாது, செஞ்சும் கொடுக்கக்கூடாது. அவன் வேலையை வாங்கி நம்ம செஞ்சோம்னா அதில் ஏதாவது பாதிப்பு வந்தால் நம்மளை போட்டு கொடுத்துட்டு போடுவானுங்க. இப்படியும் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வரார். ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் தொழிலுக்கு வரார். அப்படிங்கும்போது இதுவும் பாதிப்பு தான். என்ன ஜோசியரை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது அட்டமத்துக்கு அதிபதி தொழிலுக்கு வந்தாருன்னா தொழிலில் கொஞ்சம் இழப்பு கொடுப்பாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகளால் பாதிக்கப்படுற மாதிரி வரும். கூட்டாளிகள் எதையாவது எடுத்துகிட்டு போடுவாங்க, இல்லைனா கூட்டாளிகள் திடீர்னு நான் பிரிஞ்சு போகிறேன் பங்கை வெட்டி குடும்பம், இல்லைனா கூட்டாளி வேலையே செய்ய மாட்டான், நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கணும், ஏதாவது கோச்சிட்டு போய் 4 நாளைக்கு படுத்துக்குவோம், இந்த மாதிரி இருக்கும். அதனால் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒப்பந்தங்களை முறையாக கடைப்பிடிங்க. இல்லாட்டி நீங்கள் 30 நாள் வேலை செய்யணும், உங்கள் கூட்டாளி 4 நாளைக்கு வந்துட்டு போவாங்க. கேட்டால் எனக்கு அங்கே அந்த வேலை இருக்குது, இங்கே இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்களாக விளைகிறது அப்படிங்கிறது கூட ஒரு உத்தமந்தான். அதனால் கூட்டாளிகள் வகையில் பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, நல்ல முறையாக பேசி விளைகிறதுங்கிறது தான் நல்லது. அதோட ஆவணி 15 சிம்மத்துக்கு புதன் வரார், விரயத்துக்கு வரார். 10க்கு அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் விரயத்துக்கு வராருங்கிறது நல்லது தான். ஒரு நல்லது ஒன்று நடந்து போச்சுப்பா, இவ்வளோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குப்பா, அப்பா புதன் பகவானே நீயாவது காப்பாற்றுப்பா அப்படிங்கிற மாதிரி கூட்டு தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, கூட்டாளிகளால் பிரச்சனை வரும்னே, அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த புதனோட நிலை அப்படிங்கிறது காட்டுது. இதுக்கு மேலே அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் சொன்ன அத்தனை பலன்களும் அப்படியே தலைகீழாக மாறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, சக ஊழியர்களோட ஆதரவு இருக்கும். திடீர்னு ஒரு உயர் பதவிக்கு நாம் வருவோம், நமக்கு சாதகமற்ற அந்த மேலதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு நமக்கு சாதகமான ஒரு அதிகாரி வருவார். அதனால் கூட வேலை செய்கிறவங்களாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவோம், அப்பா இவன் மேனேஜரை கைக்குள்ளே வச்சுருக்கான்ப்பா, இவனை பயிற்சிய கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சக ஊழியர்கள் நம்மக்கிட்ட நிற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். அதை சரியாக பயன்படுத்திங்க. அதுக்காக அவங்கள இதுதான் ஜாரணும்னு பிடிச்சி விரட்டுங்கலாம் நான் சொல்லலை. ஏதோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போங்க, அதான் நல்லது. மற்றபடி மாணவர்களுக்கு ஒரு சராசரியான ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது புதன்
சனியோட பார்வையில் தான் பெரும்பகுதி நாட்கள் இருக்கார் விரயத்தில் இருந்தாலும். அதனால் 10 மார்க் எடுக்கிறவன் 10 மார்க் எடுப்பான். 10 12க்கும் போகாது, 8க்கும் போகாது. பெரிய அளவில் சாதனைக்கும் வேலை இல்லை, பின்னடைவு அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை. ஒரு சராசரியான மாதம். ஆவணி மாதம் 7ஆம் தேதி பின்னிரவுலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. முக்கிய முடிவுகளை தவிர்த்துருங்க இந்த காலகட்டத்தில். மற்றபடி தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். விநாயக சதுர்த்தி வருது, விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வணங்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. அன்றைய தினத்திலையும் சரி, விநாயகர் சதுர்த்தி தினத்திலையும் சரி, ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த ஆவணி மாதம் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.